ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இது வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி கடவுளுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை. குறைவற்றது, தெளிவானது, போதுமானது, அதிகாரம் உள்ளது, வல்லமையானது. தேவனுடைய வார்த்தை எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு தேவன் நேரடியாக பேசுகிறார். ஒரு பாவியான மனிதனுடைய வாழ்க்கையில கடவுள் எவ்வாறு செயலாற்றுகிறார்? வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். ஆதாமின் பிள்ளைகள் அனைவருமே பாவிகள். பாவத்தினுடைய விளைவு மரணம், பாவத்தினுடைய விளைவு தெய்வ கோபாக்கினை. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதன் மீதும் கடவுள் இந்த நொடி உக்கரமுள்ள கடவுளாக இருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் அந்த பாவிகளில் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய மீட்பிற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். கிறிஸ்து யாருக்கெல்லாம் மரித்தாரோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தின் மூலமாய், வேதத்தின் மூலமாய் மறுபிறப்பை கொடுத்து ஆத்துமாவை உயிர்ப்பித்து ரட்சிப்பையும் மீட்பையும் அவர் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டாலும் கூட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில நாள்தோறும் அவர்கள் பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டாலும், பாவத்தினுடைய விளைவாகி நித்திய நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாலும், இன்னும் விசுவாசிகளாகி நமக்குள் எஞ்சியுள்ள பாவங்கள் இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், கடவுளை அறியாத மனிதன் பாவம் செய்கையில் அந்த பாவம் தேவனை கோபப்படுத்துகிறது. மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவம் செய்கையில் அது தேவனை கோபப்படுத்தி துக்கப்படுத்துகிறது. காரணம், அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறபடிதான். ஒரு விசுவாசி மனம் திரும்பாமல் தொடர்ச்சியாக பாவம் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற விளைவுகள் ரொம்ப கொடூரமானது. என்ன விளைவுகள்? ஒரு விசுவாசி பாவம் செய்து மனம் திரும்பாமல் வாழ்கையில் அவர்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிரசனத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். ரட்சிப்பை இழக்க முடியாது, ஆனால் ரட்சிப்பின் மூலமாய் வரக்கூடிய மகிழ்ச்சியை ஒவ்வொரு விசுவாசியும் பாவம் செய்யும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அவர் வந்துட்டு வெளியே போக மாட்டார். அல்லது ஆவியானவரை இறங்கி வாரம் சொல்லி வெளியே அவரை கூப்பிட முடியாது. அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். எப்போ அந்த மனுஷன் மீட்கப்படுறானோ, எப்போ அந்த பாவி ரட்சிக்கப்படுகிறானோ, அன்று அவனுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் அவன் நித்தியத்திற்கு போகிற வரைக்கும் அவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருபோதும் வெளியே போவது கிடையாது. அவன் பாவம் செய்யும் பொழுது கூட அவன் நமக்குள்ளாக இருக்கிறார், ஆனால் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாவம் நம்மில் வாசமா இருக்கிற பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரை நாள்தோறும் துக்கப்படுத்தி கொண்டு விசனப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமது மனம் திரும்பாத பாவம் நம்முடைய ஜெபத்தை தடுத்து போடுகிறது. நாம் மனம் திரும்பாமல் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தடையாக பாவம் இருக்கிறது. மற்றும் நாம் மனம் திரும்பாமல் இருக்கையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய சிட்சை அதிகமாக வருகிறது. தேவனுடைய பரிசுத்த பார்வையிலே ரட்சிக்கப்பட்டவனுடைய பாவம், ரட்சிக்கப்படாதவனுடைய பாவம் என்ற எந்த வித்தியாசமே கிடையாது. காரணம், அவர் முழுமையான பரிசுத்தமான கடவுள். நாம் செய்கிற ஒரு பாவம் தேவனுடைய முழுமையான கோபத்தை பெற்றுக்கொள்ள போதுமானது. நம் செயல்களில் செய்ய முடியலனாலும் கூட சிந்தனையிலே செய்கிற ஒரு பாவம் உங்களை என்னை நரகத்திற்கு அனுப்புவதற்கு அந்த ஒரு பாவம் போதும். ஆனால் எவ்வாறு நாம் நாள்தோறும் தப்ப விட்டு கொண்டே இருக்கிறோம்? விசுவாசியுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை இழந்து போய் விடாதபடிக்கு, தேவனுடைய கோபாக்கினை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம எது பாதுகாக்கிறது? நம்முடைய சுய கிரியைகள் அல்ல. நம்மை பாதுகாப்பது பிதாவின் இரக்கமும் கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலும் பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்தமாகுதல் மட்டும்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் மிக அவசியமான ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அநேக விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பாவத்தில் விழுந்து போனார்கள். அநேக விசுவாசிகள்
தேவனை விட்டு விலகி துணிகரமாக பாவத்தை செய்து மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய கிருபையின் மூலமா, இரக்கத்தின் மூலமாய், அவர்களுக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவரை கொண்டு மீண்டும் அவர்கள் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டார்கள். அதுல ஒருத்தர் தான் நம்ம இங்க படிக்கிறோம். அவர் பேர் யோசேப்பு. யோசேப்பு அவர் ஒரு பாவியான மனிதன். தேவன் கிருபையா அவனை ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட யோசேப்பு எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில நாள்தோறும் பாவத்தை மேற்கொள்றார். இந்த 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவை நோக்கி செல்லும் பரிசுத்த வாழ்வு. கிறிஸ்துவை நோக்கி செல்லும் பரிசுத்தமான வாழ்வு. யோசேப்பை குறித்து நாம் அனைவரும் ஓரளவு அறிந்திருக்கிறோம். யோசேப்பு யாக்கோபினுடைய 11வது மகன், ராகேலினுடைய மகன். இந்த ஆதியாகமத்துல புஸ்தகத்துல 37 அதிகாரம் முதல் 50 அதிகாரம் வரைக்கும் நாம் யோசேப்பை குறித்து தான் படிக்கும். அதிகமான அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து இந்த ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 17 வயதில் இருக்கும் பொழுது அவன் ஆடு மேய்க்கிறான். தன் தகப்பனாக யாக்கோபினால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு குமாரன், அதே போல தன்னுடைய சகோதரரால் அதிகமாய் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். தன் சகோதரன் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் யோசேப்பு தன் தகப்பனிடம் போய் சொல்வதின் நிமித்தமாக அவன் வெறுக்கப்பட்டான். சொப்பனம் காண்பதின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக அநேக விளக்கங்களை சொல்வதற்கான கிருபைகளை தேவன் யோசேப்புக்கு அவர் கொடுத்தார். நாளடைவில் யோசேப்பு மீது அவருடைய பெற்றோர்கள் கூட நம்பிக்கை இழந்து போன நபர்களாக காணப்பட்டார்கள். பொறாமை நிமித்தமாக யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்வதற்கு திட்டம் போடுகையில் யோசேப்பு காப்பாற்றப்படுகிறான். குழியில் தூக்கி போடப்படுகிறான். குழியில் இருந்தும் காப்பாற்றப்படுகிறான். அங்கு வந்த இஸ்மவேலரிடத்தில் விற்கப்படுகிறான். இஸ்மவேலர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகிறார்கள். எகிப்தில போத்திபார் அரண்மனையிடம் விற்கிறார்கள். யோசேப்பு விலைக்கு வாங்கப்படுகிறான். அங்கு யோசேப்பு வாழ்கிறான். சிறையில் அடைக்கப்படுகிறான். மீண்டும் விடுதலை செய்யப்படுகிறான். பார்வனுடைய சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுக்கிறான். அதன் மூலமா யோசேப்பு எகிப்திற்கு ஆளுநராக உயர்த்தப்படுகிறான். எந்த எகிப்திற்கு அடிமையாய் விற்கப்பட்டானோ அதே எகிப்திற்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரியாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது யோசேப்பு எவ்வளவு பெரிய மனுஷன், யோசேப்பு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்று படிப்பதை விட தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எந்த அளவு கிருபையுள்ள கடவுளாக இருந்திருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்னோட்டமாக, கிறிஸ்துவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் யோசேப்பின் வாழ்க்கையை இங்கு அமைத்திருக்கிறார். 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு விற்கப்படுகிறான். 38ஆம் அதிகாரத்தில் யூதாவை குறித்து அங்கு படிக்கிறோம். யூதா அவன் தாமரோட விபச்சாரம் செய்து கடவுளை விட்டு விலகி போன விசுவாசியாய் காணப்படுகிறான். இந்த 37ஆம் அதிகாரம் முதல் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து படிக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையின் மத்தியிலே யூதாவை குறித்து தேவன் ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? 37ஆம் அதிகாரம் யோசேப்பை குறித்து பேசுகிறது. 39ஆம் அதிகாரம் யோசேப்பை குறித்து பேசுகிறது. ஏன் 38ஆம் அதிகாரத்தில் தேவன் யூதாவின் வீழ்ச்சியை குறித்து பேசுகிறார்? இந்த இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது யூதாவின் வழியாய் மேசியாவை இயேசு கிறிஸ்து வருகிறார். யூதா பாவத்தை தேடி சென்று வீழ்ந்து போனான். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் தன்னை தேடி வந்த பாவத்தை யோசேப்பு மேற்கொண்டான். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது ஒரு விசுவாசி எவ்வாறு பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்ற காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாள்தோறும் பாவ போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வாறு பாவத்தை மேற்கொள்ள முடியும்? வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாடு என்பது நம்முடைய பரிசுத்த மாதலுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தும் பாவத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கான ஆலோசனையாக, கட்டளையாக, எச்சரிப்பாக தேவன் பழைய ஏற்பாட்டை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பு தனது பரிசுத்த வாழ்க்கையை கிறிஸ்துவை நோக்கி கொண்டு சென்றான். இங்க 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்.
பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலே விலைக்கு வாங்கினான். இஸ்மவேலர்கள் அநேக கைதிகளை, அடிமைகளை கொண்டு போவார்கள் விற்பனை செய்வதற்கு. அந்த அடிமைகள் ஒருவன் தான் யோசேப்பு. சரியாக எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட அடிமைகளை ஒருத்தன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பை யார் வாங்குறா? எகிப்து ராஜாவாகிய பார்வோனின் அதிகாரியாகிய போத்திபார் வாங்குகிறார். யோசேப்பை வேற யாரும் வாங்கல. அனைத்து அடிமைகளும் பல மக்களுக்கு விற்கப்படுவார்கள். யோசேப்பு மாத்திரம் ஏன் போத்திபாருக்கு விற்கப்படுகிறான்? காரணம் அது தேவனுடைய திட்டம். யோசேப்பு எகிப்திற்கு செல்வது அது யோசேப்பினுடைய சகோதரின் திட்டம் கிடையாது. யோசேப்பு எகிப்திற்கு செல்வது அது யோசேப்பின் திட்டம் அல்ல. யோசேப்பு எகிப்திற்கு செல்வது அது போத்திபார் பார்வோனுடைய திட்டம் அல்ல. யோசேப்பு எகிப்திற்கு செல்வது அது தேவனுடைய சர்வ இறையாமையுள்ள திட்டம். 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 21ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து. 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினார். இங்க 4 முறை யோசேப்பை குறித்து மோசே எழுதுகையில் அவர் சொல்றார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இங்க மோசேயை பயன்படுத்திய இந்த வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை யாவே. யாவே என்றால் உடன்படிக்கையின் தேவன் என்ற அர்த்தம். மோசே ஏன் இந்த கர்த்தர் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்துறார் என்றால், வனாந்திரத்திலே 40 வருஷமா திரிந்து கொண்டு அலைந்து திரிந்து விக்கிரக வழிபாடை கற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ கானானுக்குள்ள போக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடன்படிக்கையின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை மோசே இந்த ஆதியாகமத்தின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனை மறந்து மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தன் சுயத்தை சார்ந்து நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அழைத்த, விடுவித்த, பராமரித்த, வழிநடத்தின தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். நிச்சயமாக தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்வார். எனவே அவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு வெறுக்கப்பட்டான், கொலியில் தூக்கி போடப்படுகிறான், விற்கப்படுகிறான், நாடு கடத்தப்படுகிறான், அடிமைப்படுத்தப்படுகிறான். எல்லா சூழ்நிலையிலும் வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதே நேரத்தில் கர்த்தர் யாக்கோபோடும் கூட இருக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிறார். நாம சிந்திக்கும் பொழுது யோசேப்புக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பு விற்கப்பட்டாலும் ஒரு அந்நிய நாட்டில தனிமையான ஒரு எபிரேய மனுஷனா காணப்படுறான். எகிப்து என்பது என்ன? எகிப்து என்பது ஒரு அந்நிய நாடு, பல பாவத்தினாலும் விக்கிரகத்தினாலும் நிறைந்த ஒரு நாடு. எகிப்துல சந்திரனை வணங்கினார்கள், சூரியனை நமஸ்கரித்தார்கள், படைப்புகளை வணங்கினார்கள். இன்னும் பார்வோன் கடவுளாக எகிப்திலே ஆராதிக்கப்பட்டான். எல்லா சூழ்நிலையிலும் அந்த இருளால் நிறைந்திருக்கிற அந்த எகிப்து தேசத்துல ஒரே ஒரு வெளிச்சம் உள்ள மனிதன் இருக்கிறான், அவன் யோசேப்பு. எல்லா மக்களும் தன்னை சுற்றி உள்ள அனைத்து ஜனங்களும் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொள்ளும் பொழுது ஒரே ஒரு மனிதன் மெய்யான கர்த்தராகிய யெகோவாவை தொழுது கொண்டிருக்கிறான். தேவன் யோசேப்போடு இருந்தபடியினால் யோசேப்பு தேவனோடு இருந்தார். தேவனுக்கும் யோசேப்புக்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவை குறித்து நாம் வாசிக்கிறோம். தான் தனிமையாக விற்கப்பட்டாலும் கூட, தான் தனிமைப்படுத்தப்பட்டு அடிமை நாட்டில் இருந்தாலும் கூட யோசேப்பு தேவனோடு நெருங்கிய உறவிலே காணப்பட்டான். யோசேப்புடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் என்ற வார்த்தையை அந்த அந்நிய நாடுகளுக்கு அவள் பேசிக்கொண்டே இருக்கிறான். 9ஆம் வசனம் பாருங்க. போத்திபார் மனைவி பாவத்திற்கு என்று யோசேப்பு அழைக்கும் போது யோசேப்பு சொன்ன விஷயம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த தேவனை அறிக்கை செய்கிறான் அந்நிய நாட்டில். 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் தேவனை அறிக்கை செய்கிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் யோசேப்பு தேவனை அறிக்கை செய்கிறான்.
அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்தார் என்றான். யோசேப்பு தன் வாழ்ந்த எல்லா காலத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் தன் யார்கிட்ட பேசினாலும் யாரோட உரையாடினாலும் யோசேப்பினுடைய வாயிலிருந்து அறிக்கை செய்த ஒரு நபர், அவர் தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் படைத்த தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன் என்பதை யோசேப்பு தைரியமாக அறிக்கை செய்தார். அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் யோசேப்பு யாரை ஆராதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். எல்லா அந்நிய கண்களுக்கு முன்பாக யோசேப்பு தான் ஆராதிக்கிற தேவனை தைரியமாக அறிக்கை செய்கிறான். திடீரென்று யோசேப்பு தன் பாவத்தை மேற்கொள்ளவில்லை. யோசேப்பு பாவத்தை மேற்கொள்கிறான் என்றால், திடீரென்று வரக்கூடிய பாவத்தை யோசேப்பு மேற்கொள்கிறான் என்றால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் தேவனோடு அதிக உறவில் காணப்பட்டான். தேவனோடு சரியான உறவு இல்லாமல், தேவனோடு நெருங்கி ஐக்கியம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் பாவ சோதனையை மேற்கொள்ள முடியாது. நாம் சிந்திக்கும் பொழுது போர்த்திபாருடைய மனைவி நித்தம் நாள்தோறும் யோசேப்பை பாவத்துக்கென்று அழைக்கும் பொழுது பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அங்கு இருந்துச்சு. பாவம் செய்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் அங்கே ஆயத்தமாய் காணப்பட்டுச்சு. ஒரே ஒரு வேளை தான் யோசேப்பு பாவம் செய்யணும். ஆனால் அப்படிப்பட்ட சோதனை யோசேப்பு எவ்வாறு மேற்கொண்டான்? காரணம், யோசேப்பு தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தான். தேவனோடு எவ்வாறு ஒரு நபர் நெருங்கிய உறவில் காணப்பட வேண்டும்? நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கு என்பதை எவ்வாறு சொல்ல முடியும்? நான் விசுவாசி, நான் கிறிஸ்தவன், நான் கடவுளுக்கு எனக்கு சரியான உறவு இருக்கு என்பதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? எதன் அடிப்படையில் உறுதிப்படுத்த முடியும்? தேவனோடு உறவு கொள்வது கடவுள் வகுத்த வழிகள் என்ன? முதலாவது வழி வேதம். கடவுள் என்னோடு கூட பேசணும். வேதம் இல்லாமல் தேவன் நம்மோடு உறவு கொள்ள முடியாது. வேதம் இல்லாமல் கடவுள் ஒருபோதும் கூட பேச முடியாது. சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமா, அந்நிய பாஷை மூலமா, தீர்க்க தரிசனத்தின் மூலமா ஒருபோதும் கடவுள் ஒருத்தங்கிட்ட இன்னைக்கு பேசுவது கிடையாது. வேதம் முற்று பெற்றது. வேதத்தின் மூலமாக மட்டுமே கடவுள் ஒரு மனிதனோடு பேச முடியும். கடவுள் என்கிட்ட பேசினார், என் கனவுல பேசினார், தனியா பேசினார், கடவுளுடைய முகத்தை பார்த்தேன், கடவுளுடைய வெளிச்சத்தை பார்த்தேன். இதெல்லாம் வேதத்திற்கு முற்றிலுமான கட்டுக்கதைகள். அநேக சபைகளில் வேத புரட்டுகள் நிறைந்திருக்கிறது. கடவுள் உங்களோடு பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறை, பரிசுத்த வேதம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொன்னா வேதத்தை திறங்க, வேதத்தை வாசிங்க. வேதம் இல்லாம கடவுள் எந்த மனிதனோடும் தன்னை வெளிப்படுத்துவது இல்லை. தேவனோடு எவ்வாறு உறவு கொள்ள முடியும்? ஜெபம். ஜெபம் இல்லாம நான் கடவுளோடு உறவில் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. தேவன் என்னோடு கூட பேசுகிறார். நான் மீண்டும் தேவனோடு பேசுகையில் அஜபத்தின் வழியாக திரியேக தேவனோடு நான் உறவு கொள்கிறேன். தேவனோடு எவ்வாறு உறவு கொள்ள முடியும்? மூன்றாவது திருச்சபை. வேதம் தேவன் என்னோடு கூட பேசுவது, ஜெபம் நான் தேவனோடு கூட பேசுவது. திருச்சபை என்பது என்னை போன்ற விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து ஒரே சரீரமாக தேவனை தொழுது கொள்வது. வேதம் இல்லாமல், ஜெபம் இல்லாமல், திருச்சபை இல்லாமல் எந்த மனிதனாலும் நான் தேவனோடு இருக்கிறேன் ஒருபோதும் சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னு சொன்னா அது பொய்யின் அர்த்தம். நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆனா சபையோடு இல்லை, இது முற்றிலும் முரணான காரியம். அப்படி என்றால் நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் சரியாக ஜெபிக்கவில்லை என்ற அர்த்தம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேதத்தை அதிகமாக நேசித்து ஜெபிக்க பழகிற ஒரு மனிதன் திருச்சபையோடு நிச்சயமாக இணைந்திருக்க முடியும். உள்ளூர் சபை ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக அவசியமானது. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட 21 நிருபங்களும் அது உள்ளூர் சபைகளுக்கு எழுதப்பட்டது. உள்ளூர் சபையோடு இணைந்திராத, உள்ளூர் சபையோடு அங்கமாக இராத, விசுவாசிகளோடு இணைந்து கடவுளை ஆராதிக்காத எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. திரியேக தேவனோடு உங்களுக்கான சரியான உறவு இருக்கிறதா? பிதாவோடு சரியான உறவு இருக்கிறதா? பிதாவுக்கும் நமக்கு என்ன உறவு? பிதாவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் என்ன உறவு? பிதா உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். பிதா நம்மை படைத்தார். பிதா நமக்கு அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
இயேசுவோடு நமக்கும் உள்ள என்ன உறவு? இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர், மீட்பர். இயேசு கிறிஸ்து நமது தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து நமக்கான பிரதான ஆசாரியர். நமக்காக பலி செலுத்தி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனது ராஜா. அந்த உறவு உங்களுக்குள்ள இருக்கா? ஆவியானவருக்கு நமக்கும் என்ன உறவு? பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசமாயிருக்கிறார். ஒரு விசுவாசியால வேதத்தை வாசிக்காம நேசிக்காம இருக்க முடியாது. காரணம் என்ன? வேத வாக்கியங்களை எந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரோ அதே ஆவியானவர் எனக்குள் இருப்பதின் மூலமா என்னால வேதத்தை வாசிக்காம தியானிக்காம நேசிக்காம இருக்க முடியாது. எனக்குள் இருக்கிற அதே நமக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். அவர் எதை விரும்புவார்? அவர் எழுதிய புத்தகத்தை மட்டும் தானே விரும்புவார். நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் அவர் கிருபையின் ஆவியானவர், அவர் சத்திய ஆவியானவர், அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் தேவ ஆவியானவர், அவர் மகிமையின் ஆவியானவர். நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது துக்கப்படுகிற ஆவியானவர். இருப்பினும் நம்மை விட்டு வெளியே போகாமல் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வாறு பாவத்தை மேற்கொண்டான்? தேவனுடைய கிருபையை சார்ந்து. காரணம், யோசேப்பு சிறு வயது முதல் தேவனால் கற்பிக்கப்பட்டான். தன் தகப்பனுடைய வார்த்தைகள் மனதிலே காணப்பட்டது. அந்நிய நாட்டில் வாழ்ற யோசேப்புக்கு எது வேதம்? அப்போ வேதம் கிடையாது. வேதம் முற்று பெறல. வேதம் இல்லாத ஒரு நாடு, தேவன் இல்லாத ஒரு நாடு, விக்கிரகத்தை வணங்கக்கூடிய ஒரு நாடு, அடிமைத்தனத்தில் வாழக்கூடிய யோசேப்பு. அந்த நேரத்தில் சூழ்நிலையில் யோசேப்புக்கு எது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது? ஆபிரகாம் ஈசா கற்றுக் கொடுத்தான், ஈசாக்கு யாக்கோபு கற்றுக் கொடுத்தான், யாக்கோபு யோசேப்பு கற்றுக் கொடுத்த கடவுளை பற்றிய உயர்வான சிந்தனைகள் யோசேப்புடைய இருதயத்தில் வேதமாக பதித்து கொள்ளப்பட்டது. விபச்சாரம் செய்வது பாவம் என்பது யோசேப்புக்கு தெரியும். நியாயப்பிரமாணம் சீனாய் மலையிலே 10 கட்டளைகள் சீனாய் மலையிலே கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே யோசேப்புக்கு விபச்சாரம் செய்வது பாவம் சொல்லி எப்படி தெரியும்? காரணம், தேவன் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் 10 கட்டளை எழுதி வைத்திருக்கிறார். நீ கடவுளை அறியாத மனுஷனுக்கு தெரியும் கொலை செய்வது பாவம், அவனுக்கும் தெரியும். பொய் சொல்வது பாவம், அவனுக்கும் தெரியும். விபச்சாரம் செய்வது பாவம், அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவருடைய மனதில் கடவுள் ஏற்கனவே 10 கட்டளை எழுதி வைத்திருக்கிறார். போக்கு சொல்ல இடம் கிடையாது. ஒருபோதும் போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. யோசேப்பு தன் வாழ்ந்த அந்நிய தேசத்தில் தேவனுடைய வார்த்தையின் மீதான விசுவாசத்தோடு, நான் ஆராதிக்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற உயர்வான சிந்தனையோடு, அந்த தேவனோடு உள்ள நெருங்கிய உறவின் மூலமாய் தன்னை நோக்கி பாய்ந்து வந்த அந்த பாவத்தை மேற்கொண்டான், வெற்றி சிறந்தான். உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கா? நாள்தோறும் வாழ்க்கையில கடவுளோட உறவாடுறீங்களா? ஐக்கியம் கொள்கிறீங்களா? எப்படி ஐக்கியம் கொள்றது? வேத வாசிப்பு இருக்கா? ஜபம் இருக்கா? திருச்சபையோட உறவு இருக்கா? இல்லைன்னா ஒருபோது நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, ஒன்பதாம் வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நன்றாக கவனிக்கும் பொழுது யோசேப்போடு தேவன் இருக்கிறபடினால் யோசேப்பு செய்கிற அனைத்து காரியத்திலும் தேவன் வெற்றியை கொடுத்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தின்னு சொன்னா he was successful. அவன் வெற்றி சிறந்த ஒரு மனிதனாக அவன் எகிப்து நாட்டில் அரண்மனையிலே போத்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையா இருந்த போதிலும் அவன் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் தேவன் வெற்றியை கொடுத்து கொண்டே வந்தான். காரணம், யோசேப்போடு தேவன் இருந்தார். யோசேப்பு தேவனை முழுமையாக விசுவாசித்தான். தேவன் அவனோடு கூட இருக்கிறதை மற்ற மக்களும் பார்க்கிறார்கள். யோசேப்போடு கர்த்தர் இருப்பதை போத்திபார் பார்க்கிறார். எனவே தன்னுடைய வீட்டுக்கு அதிகாரியாக யோசேப்பை நியமிக்கிறார். தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் யோசேப்புக்கு அதிகாரத்தை போத்திபார் கொடுக்கிறார். போத்திபாருடைய மனைவி அவன் மீது கண் போட்டு அவளோடு சயனிப்பதற்கு, பாவம் செய்வதற்கு அவனை இழுக்கிறார். இது ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. நித்தம்
அவள் நாள்தோறும் யோசேப்பை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். அது எவ்வளவு நாட்கள் சொல்லப்பட கிடையாது, எவ்வளவு மாதங்கள் சொல்லப்பட கிடையாது. அடிக்கடி அடிக்கடி எப்பெல்லாம் யோசேப்பு அவ பார்க்கிறாளோ அப்பெல்லாம் பாவம் செய்வதற்கான சோதனைகளை யோசேப்பு நேரடியாக சந்திக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் வீடு வெறுமையாக இருந்தது, வீட்டில் யாருமே கிடையாது, பாவம் செய்வதற்கான தனிமை. யோசேப்பு அங்கே இருந்தான். யோசேப்பை போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய அழைக்கிறார். யோசேப்பு நினைச்சிருந்தா நான் செஞ்சிருக்க முடியும். யோசேப்பு 17 வயசு பையன், அழகும் வசதியும் அழகும் சௌந்தரியம் நிறைந்த ஒரு மனிதன், ஒரு வாலிபன், இளம் வாலிபன். தன் குடும்பம் கிடையாது, அண்ணன்கள் கிடையாது, உறவு கிடையாது, தனிமையில காணப்படுறான். இப்ப யோசேப்பு சிந்திக்கல, நான் தேவனுக்கு உண்மையா இருந்தேன், ஆனா ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள், அடிமைத்தனம், எனவே நான் தைரியமா பாவம் செய்யறேன்னு சொல்லி துணிகரமா போய் பாவம் செய்யல. யோசேப்பு ஒரு விஷயம் சொல்றான், இத்தனை பெரிய பொருளாக உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்நிய ஸ்திரீ ஆகிய போத்திபார் மனைவியிடம் கடவுளை குறித்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இங்க நீ மட்டும் இல்லை, இங்க நான் மட்டும் இல்லை, வீட்டில் 2 பேர் மாத்திரம் கிடையாது, எனது அருகில் இன்னொருவர் இருக்கிறார், அவர் என்னுடைய தெய்வம், அவருக்கு விரோதமான எப்படி பாவம் செய்ய முடியும்? புரியுதா? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்ற சிந்தனை யோசேப்பு பெற்றுக் கொண்டிருந்தான். யோசேப்பு பாவத்தை மேற்கொள்றான்னு சொன்னா யோசேப்போடு கூட கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் யோசேப்பை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற பயம் யோசேப்பிடம் காணப்பட்டுச்சு. இல்லைன்னு சொன்னா தாவீதை போல யோசேப்பு துணிகரமா பாவம் செஞ்சிருக்க முடியும். தாவீது ஏன் பாவம் செஞ்சான்? தாவீது கடவுள் பார்க்கிறார் என்பதை மறந்து போயிட்டான். தாவீது இந்த அரண்மனையில நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டான். பத்சேபா கிட்ட பாவம் செய்யும் போது யாரும் பார்க்கல நினைச்சிட்டான். நாத்தானை அனுப்பி கடவுள் பேசும்பொழுதுதான் அங்க தாவீது அறிக்கை செய்கிறான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். பாவத்தை மேற்கொள்ள மிக ஒரு மேன்மையானவள் என்னன்னு சொன்னா, கடவுள் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற சிந்தனை. கடவுள் எங்கும் இருக்கிறார், அவர் என் அருகிலே இருக்கிறார். நான் ஒருவேளை பாவம் செய்யறேன்னு சொன்னா அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் அசிங்கத்தையும் அருவருப்புகளையும் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார் என்ற பயம் உங்களுக்குள்ள காணப்படுதா? எனவேதான் 139ஆம் சங்கீதம் வாசித்த சங்கீதம் சொல்கிறது, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் பூமி கீழே போய் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் சமுத்திரத்தினுடைய கடையாந்தருக்கு போய் தங்கினாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்கும், உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். நான் இருட்டுக்குள்ள பாவம் செஞ்சாலும் அந்த இருள் நமக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லப்படுது. இவருடைய 4:12 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் உடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனை அது பரலோகத்துல காட்சிப்படுத்தப்படுகிறது. புரியுதா? நம்ம ரகசியமாய் பேசுகிற வார்த்தைகள் அது பரலோகத்தில் வெளிப்படையாக கேட்கப்படுகிறது. நம்ம என்ன பேசினாலும், என்ன சிந்திச்சாலும், என்ன செஞ்சாலும், ரகசியமா எதை செஞ்சாலும் யோசிச்சாலும் அது பரலோகத்துல வெளிப்படையா கடவுளுடைய பார்வையில வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. பயம் நமக்குள்ள காணப்படுதா? இல்லைன்னு சொன்னா பாவத்தை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை, நிர்வாணத்தை செடி மறைக்க முடியல. அவன் நினைச்சான் என் நிர்வாணத்தை செடி மறைக்கும். தேவன் சரியா பார்த்து கூப்பிட்டார், ஆதாம் எங்க இருக்கிறார்? அந்த செடி ஆதாமின் பாவத்தை மறைக்க முடியல. சாராளுடைய நகைப்பு, சாராள் சிரிக்கிறார், அந்த சாராளுடைய சிரிப்பை கடவுள் பார்க்கிறார். ஆபிரகாமிட்ட கேட்கிறார், ஆபிரகாமே ஏன் சாராள் சிரிச்சான்னு சொல்லி கேட்கிறார். சிரிப்பை கூட கடவுளுடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியாது. ஆகார் என்ற ஒரு நபர் சாபத்தினால திருடி மண்ணிலே புதைத்து கொண்டு மறைத்தான். தேவன் யோசுவாவை கூப்பிடுறார், யோசுவா உங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. என்ன பாவம்னு சொன்னா, அந்த ஆகானை கொண்டு வருவதற்காக தேவன் எப்படி பயன்படுத்துறாரு தெரியுமா? 6 லட்சம் பேர்த்தையும் முன்னாடி கொண்டு வர சொல்றார். 6 லட்சம் பேர்த்துல ஒரு கோத்திரத்தை முன்னாடி கொண்டு வர,
அந்த கோத்திரத்துல ஒரு வம்சத்தை முன்னாடி கொண்டு வரார். அந்த வம்சத்துல ஒரு கோத்திரத்தை பேர் சொல்லி முன்னாடி கொண்டு வரார் தேவன். அந்த கோத்திரத்துல ஒரு குடும்பத்தை முன்னாடி கொண்டு வரார். அந்த குடும்பத்துல ஆகான் என்ற மனிதனை பேர் சொல்லி முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டார். 6 லட்சம் பேர்த்துக்கு முன்னாடி. அவன் நினைச்சிட்டான், நான் திருடிய இந்த பொக்கிஷமானது மண்ணுக்குள்ள இருக்கு, யாரும் பார்க்கல. 6 லட்சம் பேர்த்துக்கு தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாது. நினைச்சிட்டான். 6 லட்சம் பேர்த்திலேயும் தேவன் திருடிய ஆகானை பேர் சொல்லி அழைத்து எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு நிறுத்தி விட்டார். காரணம் என்ன? ஆகானின் பாவத்தை தேவனுக்கு முன்பாக யாராலும் மறைக்க முடியாது. அதே போல தாவீதினுடைய பாவத்தை கடவுள் நேரடியாக பார்த்தார். யூதாசுடைய ரகசிய திட்டங்களையும் தேவன் நேரடியாக அறிந்திருக்கிறார். அனனியா சப்பீராவுடைய பாவத்தையும் கடவுள் நேரடியாக பார்த்திருக்கிறார். இதெல்லாம் என்ன காண்பிக்குது என்றால், கடவுள் இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், பாவங்கள் அனைத்தையும் அவர் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிந்தனை யோசேப்பிடம் காணப்பட்டது. யோசேப்புக்கு தெரியும், என் தகப்பனுடைய வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருக்கும் போதும் தேவன் என்னோடு இருந்தார். என் சகோதரனாலே பகைக்கப்பட்டு குழியில தூக்கி போடப்பட்டதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அடிமையாய் எகிப்திற்கு கொண்டு போக பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது பாவம் செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் தேவனின் அருகில் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் எவ்வாறு பாவம் செய்ய முடியும்? புரியுதா? இந்த சிந்தனை இல்லைன்னு சொன்னா ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றால், பரிசுத்தமான மகா உன்னதமான தேவன் எவ்வாறு பாவியாக மனிதனோடு இருக்க முடியும்? பரிசுத்தமான உன்னதமான தேவன் பாவிகளாகிய உங்களோடு கூட என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால், மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவை, அவர் பேர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட வைப்பதற்கான மீட்பின் பணிகளை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார். கிறிஸ்து இல்லாமல் எந்த மனிதனாலும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. மூன்றாவது, யோசேப்பு எவ்வாறு பாவத்தை மேற்கொண்டார்? 9ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கும் பொழுது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? போர்த்திபார் மனைவியுடைய பாவத்தை யோசேப்பை எப்படி பார்க்கிறான்னு சொன்னால், பொல்லாங்கு, அது அக்கிரமம். பொல்லாங்குன்னு சொன்னா தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு முற்றிலும் எதிரானது. கடவுளுடைய வார்த்தைக்கு முற்றிலும் அது நேர்மறையானது. பொல்லாங்குன்னு சொன்னா துரோகம் என்ற அர்த்தம், எதிர்ப்பு என்ற அர்த்தம். அந்த பாவத்தை யோசேப்பு எப்படி பார்த்தான்? இது வெறுமனே பொல்லாங்கு மாத்திரமல்ல, இது பெரிய பொல்லாங்குன்னு சொல்ற. இது பெரிய பொல்லாங்கு. ஒருவேளை இந்த பாவம் போத்திபாருடைய மனைவிக்கு சாதாரணமான பாவமா தோணலாம். ஆனா இந்த பாவத்தை நான் செஞ்சேன்னு சொன்னா, படைத்த மகா உன்னதமான தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யறேனே. நான் பாவத்தை செய்யும் பொழுது கடவுளை எதிர்க்கிறேன், கடவுளோடு சண்டை போடுறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, விசுவாசிகளுக்கு பாவம் என்னன்னு தெரியாம இருக்கு. பாவத்தை குறித்த வேதபூர்வமான போதனைகள் இன்றைய சபையில் காணப்படலை. செழிப்பு உபதேசங்கள், ஆசீர்வாதத்துக்கு உபதேசங்கள், இம்மைக்குரிய உலகத்துக்குரிய உபதேசங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையில் கிறிஸ்து எவ்வாறு மகிமைப்பட முடியும்? வேதத்திலிருந்து பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா மட்டும்தான் கிறிஸ்துடைய கிருபை எவ்வளோ பெருசு என்பதை அறிந்து கொள்ள முடியும். பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுவது. பாவம் என்பது தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை எட்டி உதைத்து அங்கு அவரை தள்ளிவிட்டு நாம் அமர முயற்சிப்பது. என்னுடைய வாழ்க்கை நீங்க ஆளுகை செய்ய முடியாது, என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க அதிகாரியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க போங்கன்னு சொல்லி கடவுளை பார்த்து பேசுவதுதான் பாவம். விபச்சாரம் செய்யாது இருப்பாங்க வேதம் சொல்லுது. நான் ஏன் கீழ்ப்படியணும்? உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியும். நான் விபச்சாரம் செய்வேன், நான் பொய் சொல்லுவேன், நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், நான் திருடுவேன், நான் கடவுளை ஆராதிக்காம இருப்பேன், பரிசுத்த நாளை மீறுவேன் சொல்றதுக்கு நீங்க யார்? இந்த மனப்பாங்கு தான் பாவம்.
பாவம் என்பது தேவனுடைய குணாதிசயங்கள் நிந்திப்பது. அவர் பரிசுத்தர், அதற்கு எதிரானதுதான் நம்முடைய அசுத்தம். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், அதை அறிந்தும் பாவம் செய்வதுதான் அறிவீனம். அவர் நீதியுள்ளவர், அதற்கு எதிரானதுதான் நாம் செய்கிற அநீதி. யோசேப்பு பாவத்தின் பயங்கரத்தையும் அது தேவனுக்கு விரோதமானது என்பதை நினைவில் கொண்டார். பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த பாவம் எப்படிப்பட்டது என்ற அறிவு யோசேப்பிடம் காணப்பட்டுச்சு. ஒருவேளை நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னா இது தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு எதிரானது, நான் கடவுளோடு சண்டை போட முயற்சிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். மகிமையான தேவன், மகத்துவமான தேவன், படைத்த தேவனை எதிர்ப்பதுதான் பாவம். நம்ம சிந்திக்கிற ஒரு சிந்தனை என்ன செய்யுதுன்னு சொன்னா படைத்தவரோடு நம்மளை எதிராக நிறுத்துகிறது. சண்டை போடுவதற்கு, தேவனோடு சண்டை போடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது பாவம். பாவம் என்ன சொல்லுது? தேவன் மட்டும் தேவன் அல்ல, நீயும் கடவுள் தான். நீ கடவுளோடு சண்டை போடு, கடவுளை சாகடிச்சிரு. நீ கடவுளை சாகடிச்சிட்டேன்னு சொன்னா இஷ்டத்தின்படி வாழலாம். இதுதான் பாவம் தந்திரமாக சொல்லக்கூடிய விஷயம். யோசேப்பு பாவத்தை சரியா கண்டுணர்ந்தான். அந்த பாவம் படைத்த அழைத்த தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு விரோதமானது என்பதை யோசேப்பு அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, இங்க 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இது ஒரு டைம் நடந்த விஷயம் கிடையாது. இந்த சோதனை நித்தம் நித்தம் நாள்தோறும் எவ்ரிடே அடிக்கடி நடக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு 17 வயசு பையனா அந்த பாவ இச்சைகளை மேற்கொள்வதற்கான அந்த கிருபைகளை கொடுத்தது கடவுள். இது ஒருமனை யோசேப்பினால் மாத்திரம் பாவத்தை மேற்கொள்ள முடியாதுங்க. தேவனுடைய கிருபையால் மாத்திரம் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவத்தின் தந்திரங்களை கண்டறிந்து விலகி ஓடினான். இறுதியில போத்திபார் மனைவி பிடிச்சு இழுக்கும் பொழுது வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினான். வேதம் சொல்லுது, பாலியத்து இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். விபச்சாரம் என்பது வெறுமனே திருமணத்திற்கு வெளியே கொள்கிற உறவு மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், கண்களினால் செய்வது விபச்சாரம் தான், அல்லது ஒரு பொருளை இச்சிப்பது விபச்சாரம் தான். இச்சை எங்க இருக்கோ அது மனிதன் மீது இருந்தாலும் சரி, பொருட்கள் மீது இருந்தாலும் சரி, இச்சை எங்க இருக்கோ அந்த விபச்சாரம் கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தின் தந்திரங்களை கண்டுணர்ந்து கொள்ளுங்கள். பாவம் நேரடியா நான் தான்ப்பா பாவம்லாம் சொல்லாது. பாவம் உங்கள் நண்பனை போல உங்களை சேரும். ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி உங்களோடு கூட பேசும். பாவம் என்ன செய்யும் சொன்னா முதல்ல இறையை தான் காண்பிக்குமே ஒழிய தூண்டில் முள்ள காண்பிக்காது. தங்க பாத்திரத்தை மட்டும்தான் காண்பிக்குமே ஒழிய அந்த தங்க பாத்திரத்தில் மறைந்திருக்கிற கொடிய விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்காது. பாவம் என்ன செய்யணும்னு சொன்னா பாவத்தினுடைய ஆபத்தாகிய தேவ கோபத்தை மறைச்சிட்டு அதன் மூலமா வரக்கூடிய தற்காலிக இன்பத்தை மட்டும்தான் பாவம் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். தற்காலிக இன்பத்தை மட்டுமே பாவம் கொடுக்குமே ஒழிய தேவனுடைய கோபத்தை சொல்லாத மறைச்சிடும். அந்த பாவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா தேவன் மன்னித்து கொண்டே இருப்பார், தேவன் இரக்கம் உள்ளவர், நீ பாவம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவன் இரக்கமுள்ள கடவுள், நீ பாவம் அறிக்கை செஞ்சேன்னு சொன்னா கடவுள் மன்னிச்சுடாதுப்பா, எனவே நீ தாராளமா பாவம் செய்யலாம். இது பாவத்தினுடைய தந்திரம். அல்லது பாவம் சொல்லும், மனம் திரும்புதல் மிக எளிமையானது, நீ ஈஸியா மனம் திரும்பிடலாம். நீ சர்ச்சுக்கு போனா போதும் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நீ திருவருதுல பங்கு பெற்றா போதும் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நீ எழுந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு அதிகாரத்தை வாசிச்சா போதும் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நீ ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாவும் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நீ பல விதமான காணிக்கைகளை கொடுத்தாவும் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனதுகள் மிக எளிமையானது, நீ ஈஸியா மனம் திரும்பலாம். இதுதான் பாவத்தினுடைய தந்திரம். மனம் திரும்புதல் மிக 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 கடுமையானது. மனம் திரும்புதல் மிகவும் அது எளிமையானது அல்ல. மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள வரணும்னு சொன்னா உங்கள் இருதயம் உடைக்கப்படாம, உங்கள் ஆத்மாவின் எலும்புகள் உடைக்கப்படாம மனம் திரும்புதல் ஒருபோது அங்க பெருக்கெடுத்து ஓடாது.
பாவத்தை குறித்த அறிவு, பாவத்தின் மீதான துக்கம், பாவத்தின் மீதான வெட்கம், பாவத்தை அறிக்கை செய்து சிலுவையை நோக்கி ஓடலன்னு சொன்னா இந்த உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கான மனம் திரும்புதலே கிடைக்காது. பாவத்தின் தந்திரங்களையும் பாவத்தின் பயங்கரத்தையும் அந்த பாவம் கடவுளுக்கு விரோதமானது என்பதையும் யோசேப்பு நினைவில் வைத்திருந்தார். நாள்தோறும் நாம் பாவம் செய்யறோம். சிந்தனையில, வார்த்தையில, செயல்பாடுகள பாவம் செய்யறோம். விபச்சாரம் செய்வதும் பாவம் தான், பொய் சொல்வதும் பாவம் தான், இச்சிப்பதும் பாவம் தான், கொலை செய்வதும் பாவம் தான். பாவத்தில் எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. எல்லா பாவமும் தேவனுடைய கோபாக்கின் கீழ்பட்டது. அனைத்து பாவம் நித்தி நரகத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. பாவத்தின் தந்திரங்களையும் ஆபத்தையும் உணர்ந்து சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவிலே கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகளும் வேதனைகளும் அது எந்த அளவுக்கு நம்முடைய பாவம் கொடூரமானது என்பதை சிலுவை காண்பிக்கும். நம்முடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பார்க்கணுமா? நம்முடைய பாவம் தேவனுக்கு மெய்யாலுமே விரோதமானது என்பதை நாம் பார்க்கணுமா? சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த சிலுவை சொல்லும், மெய்யாக உங்களது பாவம் படைத்த தேவனுக்கு எதிரானது என்பது. தம்முடைய நேசகுமாரன், ஒரே பேரான குமாரனை தப்பவிடாமல் தன் நேசகுமாரன் நொறுக்கின பிதாவாகிய தேவன், தன் முழு கோபத்தையும் தனது குமாரனை செலுத்திய தேவன் உங்களையும் என்னையும் இன்று தப்ப விட்டிருப்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானது. அப்படி கிருபை மட்டும் இல்லை அப்படின்னா, அப்படி இரக்கம் இல்லைன்னு சொன்னா, இந்த நொடியை நாம் பாவம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கடவுள் நம்முடைய கோபம் உள்ள கரத்தை நம்ம மீது வைத்திருந்தார் என்றால் நம்ம எங்கிருந்திருப்போம்? தப்ப விட்டு கொண்டே இருக்கிறார் அல்லவா? மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அல்லவா? நான்காவது, யோசேப்பு எவ்வாறு பாவத்தை மேற்கொண்டார். படிக்கிறோம், யோசேப்புடைய முழு வாழ்க்கை நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினுடைய செயல்பாடு. யோசேப்பு பாவத்தை மேற்கொள்ள என்றால் யோசேப்பு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரே வழி கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதை தவிர வேறொரு வழி இல்லை. யோசேப்பு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார். யோசேப்புக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? நன்றாக கவனிங்க. பழைய ஏற்பாடு முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது. ஆதாம் ஏவாள் வீழ்ச்சுற்ற பிறகு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அந்த வித்து ஸ்திரீயின் வித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீயின் வித்து பிறக்க வேண்டும், தம்முடைய மக்களுடைய மீட்பிற்காக பிறக்க வேண்டும். அதற்காக முழு பழைய ஏற்பாட்டின் வரலாற்றையும் தேவன் ஆளுகை செய்தார். ஆபேல் காயினை உண்டாக்கினார். ஆபேல் கொலை செய்யப்பட்டார். காயின் மரித்து போனார். எங்க ஸ்திரீயின் வித்து எங்க போச்சு? மீண்டும் சேத்தை பிறக்க செய்கிறார். சேத்தின் மூலமாய் மீண்டும் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்து கடந்து செல்கிறது. சேத்தின் வழியாய் நோவா பிறக்கிறார். நோவாவுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாபேல். அந்த 3 குமாரர்களை சேமின் வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய ஸ்திரீயின் வித்து வருகிறார். அந்த சேமின் வம்சத்துல தான் ஆபிரகாம் பிறக்கிறார். ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவியான மனுஷன், ஒரு விக்கிரகாரனைக்காரன். அந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்கிற காரணம் ஸ்திரீயின் வித்து ஆபிரகாமுக்குள் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாம் யோசிக்கிறான், குழந்தை பிறக்கல, எனவே இஸ்மவேலை தன் குமாரனா பெற்றுக்கொள்றேன். நோ, இஸ்மவேல் ஸ்திரீயின் வித்து கிடையாது. அங்க ஸ்திரீயின் வித்துக்கள் என்று சொல்லப்படல, ஸ்திரீயின் வித்து என்று ஒருமையில் சொல்லப்படுகிறது. அந்த ஒரே ஒரு நபர் ஈசாக்குள்ளாக இருக்கிறார். ஈசாக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன். ஈசாக்கு 2 குமாரர்கள், ஏசா, யாக்கோபு. ஏசா அல்ல, யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்ட காரணம் யாக்கோபுக்குள்ளாக ஸ்திரீயின் வித்து கடந்து வருகிறது. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அல்ல யூதா தெரிந்து கொள்ளப்படுகிறார். அந்த யூதா காப்பாற்றப்படுவதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம். எகிப்துல பஞ்சம், முழு தேசமும் பஞ்சம், ரைட்? சாப்பாடுலாம் செத்து போயிடுவாங்க.
சாப்பாடு இல்லைன்னு சொன்னா யாக்கோபு செத்து போயிடுவான், யூதாவும் செத்து போயிடுவாங்க. இப்ப யூதா காப்பாற்றப்படணும். என்ன வழி? இப்ப யூதா காப்பாற்றப்படணும்னு சொன்னா எகிப்துல தான் ஆகாரம் இருக்கு. எகிப்துக்கு போனா மட்டும்தான் ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு யூதா காப்பாற்றப்பட முடியும். எனவே யூதா எகிப்திற்கு போகணும்னு சொன்னா யூதாவுக்கு முன்னாடி ஒரு புருஷன் அனுப்பப்படணும், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். அந்த நபர் தான் யோசேப்பு. பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துல அனைத்து தானியங்களையும் சேகரித்தான். அதற்கு பிறகுதான் யூதா, யாக்கோபு அனைவரும் எகிப்திற்கு செல்கிறார்கள். அந்த தானியத்தை சாப்பிட்டு யூதா உயிர் பிழைக்கிறான். காரணம் என்ன? யூதாவின் வழியாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து இருக்கிறார். யோசேப்பு குழியில் தூக்கி போடப்பட்டது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டது, யோசேப்பு அதிகாரியாக உயர்த்தப்பட்டது. யோசேப்பிற்காக அல்ல, இயேசுவுக்காக. யூதாவின் வம்சத்தில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். யூதாவுடைய கோத்திரம் அழிந்து போகக்கூடாது. அந்த யூதாவின் வழியாக தாவீது பிறக்கிறார். தாவீதின் வழியாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். புரியுதா? முழு பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளும் யாரை முன்னோக்கி செல்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னோக்கி செல்கிறது. அந்த கிறிஸ்துவாகிய ஸ்திரீயின் வித்து சிலுவையிலே மரிக்கணும். அந்த ஸ்திரீயின் வித்து பிசாசின் தலையை நசுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். ரட்சிப்பு நமக்கானது. கல்வாரி சிலுவையில் அந்த ஸ்திரீயின் வித்து அடிக்கப்பட்டா மட்டும்தான், ரத்தத்தை சிந்தினா மட்டும்தான் நீங்கள் நானும் மீட்கப்பட முடியும். அந்த ஸ்திரீயின் வித்து இருக்கிற யூதாவின் கோத்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் யோசேப்பு எகிப்திற்கு அதிகாரியாக வேண்டும், தானியங்களை சேகரிக்க வேண்டும். யோசேப்பு ஆகாரத்தின் மூலமாக உயிர் பிழைக்க வேண்டும். 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யாருக்கு முன்னே? என்னை விற்று போட்ட சகோதரர்களாகிய உங்களுக்கு முன்னாடியே. நீங்க என்னை அனுப்பல, நீங்க என்னை விற்று போகல, தேவன் என்னை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? 6ஆம் வசனம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் மறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. யாருடைய வம்சம்? யூதாவின் வம்சம் ஒழியக்கூடாது. ஏன் ஒழியக்கூடாது? கிறிஸ்து எங்க பிறக்க போறார்? யூதா வம்சத்திலே பிறக்க போறார். அப்ப கிறிஸ்து ஒழியக்கூடாது என்பதற்காக, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால், சால்வேஷன் ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல. யாரை அனுப்பினது? தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். யோசேப்பு ரொம்ப கிளியரா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசுவாகிய மேசியாவை விசுவாசித்தான் யோசேப்பு. யோசேப்பின் விசுவாசத்தை கிறிஸ்து துவங்கினார், கிறிஸ்து முடிப்பார். யோசேப்பு வெறுமனே பாவத்தை சுயத்தை சார்ந்து மேற்கொள்ளல. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக இயேசு வருவார் என்பதை எதிர்நோக்கி இருந்து கிறிஸ்துவை பார்த்து பாவத்தை யோசேப்பு மேற்கொண்டார். அதான் நம்முடைய வாழ்க்கை. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை முன்னோக்கி பார்த்து அனைத்து பழைய ஏற்பாட்டு மனிதர்களும் பாவத்தை மேற்கொண்டார்கள். இப்பொழுது நாம் வந்து மரித்து உயிர் தெழுந்து போன கிறிஸ்துவை பின்னோக்கி பார்த்து நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்து போனார்கள். காரணம், ஒரு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கவில்லை. தாவீது பாவத்தில் விழுந்து போனான். காரணம், தாவீது கிறிஸ்துவை நோக்கி பார்க்கவில்லை. சிம்சோன் பாவத்தில் விழுந்து போனான். சிம்சோன் இயேசுவை நோக்கி பார்க்கவில்லை. பேதுருவும் பாவத்தில் விழுந்து போனான். காரணம், பேதுரு இயேசுவை கவனித்து பார்க்கவில்லை. எல்லா வீழ்ச்சிக்கும் என்ன காரணம் சொன்னா, இயேசுவின் மீதான உயர்வான சிந்தனை. இயேசுனுடைய சிலுவையுடைய ரத்தம் உடைய மீட்பு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். நாம் அனுபவித்தால் மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். எல்லாரும் விலகி போனா நாம விட்டு விலகி போக மாட்டேன்னு சொன்ன பேதுரு இறுதியில கிறிஸ்துவை விட்டு மறுதளிச்சு, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்
நெருப்பண்டையில் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். உள்ளுக்குள்ள கிறிஸ்து துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். தலையின் மீது குட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நேரில் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான் பேதுரு. சேவல் 3 முறை கூவிற்று. இயேசு சொன்னது போல சேவல் கூவிற்று. சேவல் கூவின பிறகு உள்ளுக்குள் இருந்த ஒரு பார்வை பேதுருவை நோக்கி வந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல இருந்து ஒரு பார்வை பேதுரு நோக்கி வேகமா வருது. பேதுரு இருதயத்தை குத்துது, கிழிக்குது, அவருடைய பாவத்தை உணர்த்துது, அங்க மனம் திரும்புதலை கொடுக்குது. வெளியே போய் மனக்கசு அல்றான். அந்த பார்வை பேதுருவுக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவுடைய பார்வை. கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். நமக்கான மனம் திரும்புதல் இருக்கிற ஒரே இடம் கல்வாரி சிலுவை மட்டும்தான். சிலுவைக்கு நேராக ஓடாத எந்த மனிதனாலும் ஒருபோதும் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியாது. நாள்தோறும் நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்கான மனம் திரும்புதல் அமைந்திருக்கிற இடம், அதற்கான ஜீவ ஊற்று கொல்கதா மலையில மட்டும்தான். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் மெய்யாகவே எனது பாவம் அது எவ்வளவு மோசமானது. நிர்வாணமா, சதைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட, முள்முடி சுமந்தவரா, பிதாவினால் கைவிடப்பட்டவரா, பாவத்தின் அகோரத்தை சுமந்து கொண்டவரா, சபிக்கப்பட்டவரா, பல நூற்றுக்கணக்கான கண்களுக்கு முன்பாக சூரியனுக்கு கீழே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய பாவம், நம்முடைய பாவம் இவ்வளவு அருவருப்பானதை உணர முடியும். நமக்கான பரிசுத்தமாகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் அமைந்திருக்கிறது. ஜீவ ஊற்று இன்றைக்கும் நம்மை கழுவுவதற்கு, சுத்திகரிக்க அது வல்லமையானது. 5வது, யோசேப்பு தனது வாழ்க்கையில் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை நினைவில் கொண்டான். யோசேப்பு பாவத்தை மேற்கொள்றான்னு சொன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அவன் யார்கிட்டலாம் பேசுறானோ அப்பெல்லாம் தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். உடன்படிக்கையின் தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் அது தேவன் அனுமதிக்கிறார் என்ற சிந்தனை யோசேப்பிடம் காணப்பட்டுச்சு. குழியில தூக்கி போடப்படுறேனா, ஆம் தேவன் அனுமதிக்கிறார். விற்கப்படுகிறேனா, ஆம் தேவன் இதை அனுமதிக்கிறார். நான் வெறுக்கப்படுகிறேனா, துன்பப்படுத்தப்படுகிறேனா, சகோதரால பகைக்கப்படுகிறேனா, ஆம் தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக? அவருடைய மகிமைக்காக, என்னுடைய பரிசுத்தமாகுதலுக்காக தேவன் அனுமதிக்கிறார் சிந்தனை யோசேப்பிடம் காணப்பட்டுச்சு. எனவேதான் இறுதி அதிகாரத்தில் யோசேப்பு சொல்றார். 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசேப்பு தன் வாழ்க்கையிலே தேவனுடைய சர்வ ஆளுகையும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை முழுமையாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறான். 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த அனைத்து உபத்திரவங்கள், சோதனைகள், நிந்தனைகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் யோசேப்பு அறிந்திருந்தான். கடவுள் இருக்கிறார், அவர் என்னை ஆளுகை செய்கிறார், அவருடைய மகிமைக்காக சகலவற்றையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என் தகப்பனுடைய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எகிப்து ராஜாவையும் அவர்தான் ஆளுகை செய்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பார்வோனை காட்டிலும் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் போத்திபாரை விட பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் அனைத்து ஜனங்களையும் அவர் நிர்வகிக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து அதிகாரிகள், ராஜாக்கள், பிரதமர்கள், முதலமைச்சர்கள், அனைத்து அரசு அதிகாரிகளையும் தேவன் தன் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் தலைமுடி கூட கீழே விழாது என்ற விசுவாசம் யோசேப்பிடம் காணப்பட்டது. இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கா? உடைய வாழ்க்கையில கடவுள் உங்களை எப்படி பாதுகாத்த என்பதை திரும்பி பாருங்க. தேவனுடைய பராமரிப்பு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிருபையோடு இருந்திருக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. நம்மளை எப்படி அவர் பாதுகாத்து இருக்கிறார், நம்ம எப்படி அவர் போஷித்து இருக்கிறார், நம்ம எப்படி அவரை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவருடைய பாவத்தை தவிர ஒண்ணுமே இருக்காது, தேவனுடைய கிருபையை தவிர ஒண்ணுமே இருக்காது. ஏன் யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய திட்டம் பண்ணாங்க, ஆனால் ஏன் கொலை செய்யலை? ரூபன் வந்து காப்பாற்றுறான் யோசேப்பை.
ஏன் ரூபனால யோசேப்பு காப்பாற்றப்பட்டான்? அல்லது குழியில தூக்கி போடும் பொழுது அந்த குழியில ஏன் யோசேப்பு சாகல? உள்ள கல் இருந்திருக்கலாம், அல்லது தண்ணி இருந்திருக்கலாம், சேர் இருந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு அந்த சாகல, உயிரோடு எடுக்கப்பட்டானே. அந்த குழியை யார் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது? கடவுள் அந்த குழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லது இஸ்மவேல் யோசேப்பை கொண்டு போகும் பொழுது வேறு ஒருத்தங்கிட்ட வித்து இருக்கலாம், ஆனா சரியா ஏன் போத்திபார் கிட்ட வித்தான்? போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மீது குற்றம் சாட்டும் பொழுது, யோசேப்பு தான் என்ன பலவந்தப்படுத்தினா சொல்லி குற்றம் சாட்டும் பொழுது, யோசேப்பு கொலை செய்யப்படாம ஜெயில தூக்கி போடப்பட்டான். ஏன் பார்வோன் கனவு காணணும்? ஏன் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு யோசேப்பு விளக்கத்தை கொடுக்கணும்? ஏன் யோசேப்பு அதிகாரியா உயர்த்தப்படணும்? பதில் இயேசுவுக்காக, தேவனுடைய மகிமைக்காக. ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து இருக்கிற யூதாவின் கோத்திரம் பஞ்சத்தில் உயிரோடு காக்கப்பட வேண்டும். ஏன் காக்கப்பட வேண்டும்? இங்கு இருக்கிற உங்களுக்காக, எனக்காக கிறிஸ்து மரித்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்களா? இம்மட்டும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார்? நம்ம கடவுளை மறந்து போன நாட்கள் உண்டு, உண்மை இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. தேவனை முழுமனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையா ஞாயிற்றுக்கிழமையில கடவுளை ஆராதிக்காத நாட்கள் உண்டு. எல்லாவற்றிலும் கடவுள் இன்னும் நம் மீது பொறுமையோடு கிருபையோடு உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். காரணம் என்ன? மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை, யோசேப்பு எந்த அளவுக்கு பரிசுத்தவான் என்பதை பார்ப்பது கிடையாது. யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் எந்த அளவுக்கு உண்மையுள்ளது என்பதை விசுவாசிப்பது மட்டும். விசுவாசிகளாயுடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்கிற பலன் உங்களுக்குள்ள காணப்படுதா? இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு பலவீனமான யோசேப்பின் மூலமாய் கடவுள் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். தேவனோடு சரியான உறவு இருக்கா? அல்லது தேவன் எங்கும் இருக்கிறார், அவர் இங்கேயும் இருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்ன்ற பயம் உங்களுக்குள்ள இருக்கா? பாவத்தினுடைய தந்திரங்கள் அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களா? தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்களா? அப்படின்னு நான் மனம் திரும்ப வேதம் சொல்லுது, பாவம் வாசற்படியிலே படுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் பாவத்தால் சூழப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்வதற்கான எளிமையான வழிகள் உலகத்திலே காணப்படுகிறது. துன்மார்க்கர்கள், புறஜாதிகள், கடவுளை அறியாத நபர்கள், விக்கிரகாரனைக்காக மத்தியிலே கடவுள் உங்களை என்ன வச்சிருக்கிறார். அவங்க மத்தியில கடவுள் அறிக்கை செய்கிறீங்களா? அவங்க மத்தியில கர்த்தருடைய நாமத்தை கனவீனப்படுத்துறீங்களா? நம்ம மேம்படுத்துறீங்களா? மனம் திரும்புங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க. பாவத்தை மேற்கொள்ள பலனை தாருன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. சிலுவையை நோக்கி பாருங்க. கிறிஸ்து இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார், திருச்சபைக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மீண்டும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள்.